தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் தொடர்பில் உச்சநீதிமன்றம் அதிரடி அறிவிப்பு. பயத்தின் உச்சத்தில் நாமல், முகபாவனையை கவனிக்குமாறு வலியுறுத்தும் பிரதி அமைச்சர். எல்லா பேருந்து விபத்து ஏற்பட காரணம் இதுதான், விசேட விசாரணையில் வெளிவந்த தகவல்கள். மனித புதைக்குழி விவகாரம் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப இடம்பெற வேண்டும், பேரவையில் உறுப்பு நாடுகள் வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர் ராஜித பிணையில் செல்ல அனுமதி. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தார் பிரான்ஸ் பிரதமர், ஆட்சியை கலைக்குமாறு கோரிக்கை. உள்நாட்டு செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்யும் சட்டமூலம் அரசியலமைப்புக்கு முரணானதல்ல என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. குறித்த சட்டமூலத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மீறல் வழக்குகளை தீர ஆராய்ந்த பின்னர் உச்சநீதிமன்றம் அதன் தீர்ப்பை அறிவித்துள்ளது. மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமையை நீக்கும் சட்டமூலம் அரசியலமைப்புக்கு முரணல்ல, சட்டமூலத்தை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றலாம் என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார். அதன் பிரகாரம் அரசியலமைப்பின் 121 முதலாம் உறுப்புரையின் பிரகாரம் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்ட ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் நீக்குதல் எனும் சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். I wish to announce Parliament that I have received the determination of the Supreme Court in respect of the bill titled President's Entitlements Repeal, which was challenged in the Supreme Court under Article 121(1) of the Constitution. The Supreme Court has determined that no provision of the bill is inconsistent with any provision of the Constitution and can be enacted by Parliament with a simple majority. அதற்கமைய இச்சட்டம் மூலம் அரசியலமைப்பின் எந்த ஒரு உறுப்புரையுடனும் முரண்படவில்லை என்றும் பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையொன்றின் மூலம் அங்கீகரிக்கப்படலாம் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்தார். மேலும் அரசியலமைப்பின் 121 முதலாம் உறுப்புரையில் கூறப்பட்ட கட்டாய விதிகளை பின்பற்றி நீதிமன்றத்தின் நியாயாதிக்கத்தை தொடர்புபடுத்த மனுதாரர் தவறியதால் இந்த சட்டமூலம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாகவும் சபாநாயகர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. Further, the Supreme Court has rejected the petition number SC/SD/29/2025 filed in this regard on the ground that the petitioner had failed to comply with the mandatory provisions in Article 121(1) of the Constitution in invoking the jurisdiction of the court. I order that the determination of the Supreme Court be printed in the official report of the today. ஊடகவியலாளர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உச்ச பயத்தில் இருப்பதாகவும் எனவே அவரது முகபாவனையை கவனிக்குமாறும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். නාමල් රාජපක්ෂ උත්තර දෙනකොට හොඳට බලන්නකෝ එක සූම් කරලා මොනිදාඩිය දාන ඇස්වල බය පේනවා වීරන් තට්ටු වෙලා තමයි උත්තර දෙන්නේ. බය වෙලා කියන අපි බය නැහැ කියන්නේ. බය වෙච්ච තරම හැටියට තමයි බය නැහැ කියන්නේ. அவரது உரையின் போது கேமரா அவரை காட்டும் போது அவர் வியர்த்து கொண்டிருப்பதையும் அவரது கண்களில் பயம் வெளிப்படுவதையும் நீங்கள் காணலாம். அந்த முகபாவங்கள் இருந்த போதிலும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் தான் பயப்படவில்லை என்று தெரிவிக்கிறார். மேலும் சமீபத்திய சம்பவங்கள் தொடர்பாக பல பிரச்சனைகள் வெளிப்படுகின்றன. இந்த நாடு போதைப்பொருள் கடத்தலில் தொடர்ந்து முன்னேறினால் நமது குழந்தைகளின் எதிர்காலம் அளிக்கப்படும். முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஒருவரின் பதவிக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகள் பல சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியுள்ளன.
அந்த நேரத்தில் போதைப் பொருட்களை பார்த்திராத அல்லது பயன்படுத்தாத இளைஞர்கள் கூட நியாயமற்ற முறையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டனர் என்று நாமல் கருணாரத்ன மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. තව තව දේවල් මේකෙන් අනාවරණය වෙයි. හොඳ සෙල්ලම් එළිවෙන ජාමයට කිව්වොත් මේ තියෙන තොරතුරු අනුව අපේ රට මෙහෙම තවදුරටත් ඉස්සරහට ගියා නම් බුදු අම්මෝ අපි දරු පැටවුයි. இல்ல வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற விபத்தானது சாரதியின் கவன ஈனத்தாலேயே ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்திக ஹப்புகொட தெரிவித்துள்ளார். சாரதியினால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் அது வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4ஆம் திகதி இரவு சுற்றுலா சென்று திரும்பிய தங்காலை மாநகர சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றி சென்ற பேருந்து இல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் 24வது மைல்கல் பகுதியில் பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் 17 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்து பல பிரிவுகள் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போக்குவரத்து பிரிவின் பிரதி பொலிஸ்மா அதிபர் அது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். எல்ல ராவண எல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்து குறித்து விசேட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் சென்று ஆராய்ந்துள்ளனர். பதுளை மற்றும் பண்டாரவலை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபரின் அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளின்படி விசேட விசாரணை இடம்பெறுகிறது. பேருந்து சாரதியின் அலட்சியத்தால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. 25 வயதுடைய ஒருவரே பேருந்தின் சாரதியாக செயற்பட்டுள்ளார். அவரால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்திகா ஹப்புகொட தெரிவித்தார். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்றவாறு அமைய வேண்டும் எனவும் தனிநபர்களை இலக்கு வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் எனவும் பிரிட்டன், நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பேரவையின் உறுப்பு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நேற்று திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது. நேற்றைய தொடக்க அமர்வில் உயர் வால்கர் டர்க்கினால் இலங்கை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. We are searching for and grieving the loss of a loved one. A woman from a southern province told me that after 30 years she's still looking for her husband. Independent, transparent and credible investigations are critical to restoring trust. My report notes that conflict-related sexual violence remains deeply stigmatized and many survivors feel completely abandoned. Impunity can be a second form of violence that perpetuates cycles of harm. The demands of victims and survivors must be addressed. Their voices must guide the government's policies on accountability, truth, justice and reparation. அதன்படி தேசிய நல்லிணக்கத்தையும் பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை உறுதிப்படுத்துவதற்கான உள்ளக கட்டமைப்புகளின் இயலுமையையும் கட்டியெழுப்புவதில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டை பெரிதும் வரவேற்பதாக தெரிவித்த ஜப்பான், வடகிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி செயற்திட்டங்கள் தொடர்பில் பாராட்டை வெளிப்படுத்தியது. அதேபோல் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அறிவித்தது. அதேவேளை நாட்டின் மனித உரிமைகள் நிலைவரத்தை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாட்டை பாராட்டிய பிரிட்டன், மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியது. அத்தோடு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சிறுபான்மையின மக்களை இலக்கு வைத்து ஒடுக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுவது குறித்தும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என வாக்குறுதியளிக்கப்பட்ட போதிலும் இன்னமும் அச்சட்டம் நீக்கப்படாமை குறித்தும் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. Mr. President, we take note of the report of the High Commissioner on the human rights situation in Sri Lanka. Mr. President, we are following with interest the recent developments in Sri Lanka, notably the formation of the new government and its reform pledges and commitment to promoting transparency and good governance. We appreciate efforts to ease the economic crisis,
to enhance food security and expand social protection networks and to provide support to poor families. We also welcome the engagement of the government with international human rights mechanisms. In this context, we look forward to the government continuing to take the necessary steps towards legislative reforms, steps to ensure the effectiveness of dialogue to reach national reconciliation geared towards achieving stability and ensuring a common vision for the promotion and protection of human rights. To conclude, we encourage the Council to support the efforts of the government through technical cooperation, capacity building and constructive dialogue. Thank you, Mr. President. அதேபோன்று தாம் இலங்கையின் நீண்டகால நட்புறவு நாடாக திகழ்வதாக தெரிவித்த ஆஸ்திரேலியா மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் நிலைமாறுகால நீதியை உறுதி செய்வதற்கும் இலங்கையினால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டது. அத்தோடு நபர்களை தன்னிச்சையாக கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்கும் பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் எனவும் நிகழ்நிலை காப்புச் சட்டம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியது. This statement is on behalf of the Sri Lanka core group comprising Canada, Malawi, Montenegro, North Macedonia and the United Kingdom. We are grateful for Minister Herath's presence here today. High Commissioner, thank you for your report and recent country visit, which underscored both enduring challenges and opportunities for reform. Your office has previously documented gross human rights violations and abuses, including unlawful killings, enforced disappearances, sexual and gender-based violence, and arbitrary detentions. As you noted, Sri Lanka has an opportunity to break from its past and heal deep scars that continue to impact victims, survivors, and their families. We welcome the government's decision to abolish the Prevention of Terrorism Act. We urge the government to turn its commitments into meaningful actions on human rights, accountability, reconciliation, good governance, and constitutional reform. Addressing long-standing impunity is essential to build trust among victims and survivors in domestic judicial processes. We fully support independent and effective public prosecutorial body. It is crucial that investigations at mass grave sites are carried out in line with international standards and that journalists, human rights defenders, and civil society organizations can operate freely and safely. We remain willing to work constructively with Sri Lanka. Thank you. மேலும் நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் மாண்டெனீக்ரோ ஆகிய நாடுகள் இலங்கையில் உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் எனவும் சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தின. The country's new government has a historic opportunity to break from the past. We welcome that its leadership pledges a fresh direction, including delivering justice for victims, restoring the rule of law, and eliminating discrimination. It now needs a comprehensive roadmap to translate these commitments into results. The European Union supports this call, reflected in the present report. The European Union recalls the increasing need for transitional justice. We acknowledge the government's efforts, including the initiative to establish an independent public prosecution office. However, we remain concerned over the lack of significant progress on accountability and justice for the victims, especially with respect to the many cases of dead and still missing persons. This situation needs to be addressed urgently and with decisive commitment. Accountability is central to the rule of law and for guarantees of non-repetition. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்கப் பிணையிலும் தலா 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபரை வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தும் உத்தரவிட்டார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு இன்று காலை சிறைச்சாலை அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்திலும்
காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் காலை வேளையில் சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். பிரான்ஸ் பிரதமர் ஃப்ரான்சுவா பைரூ தமது அரசாங்கத்தின் மீது கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்துள்ளார். பிரான்சின் தேசிய சட்டமன்றம் 364 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை பதவியில் இருந்து நீக்கி அவரது சிறுபான்மை அரசாங்கத்தை வீழ்த்த வாக்களித்தது. மேலும் 25 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை. இதேவேளை எதிர்வரும் நாட்களில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் ஒரு புதிய பிரதமரை நியமிப்பார் என்று எலிசி அரண்மனை அறிக்கை தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் பதவி விலகலை ஏற்றுக்கொள்ள நாளைய தினம் பிரதமர் ஃப்ரான்சுவா பைரூவை அந்த நாட்டு ஜனாதிபதி மேக்ரன் சந்திப்பார் என்பதை அந்த அறிக்கை உறுதிப்படுத்துகிறது. எவ்வாறாயினும் பிரான்ஸ் ஜனாதிபதியும் உண்மையை புரிந்து கொண்டு பதவி விலக வேண்டும் என நம்பிக்கை வாக்கெடுப்பை தோல்வியடைய செய்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட போராட்டத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து சமூக ஊடகங்கள் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் விதிக்கப்பட்ட இந்த சமூக ஊடக தடையை அரசாங்கம் நீக்கியுள்ளதாக அந்நாட்டு அமைச்சரவை செய்தி தொடர்பாளரும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சருமான பிருத்வி சுபா குராங் இன்று காலை தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து நேபாளத்தில் உள்ள இளைஞர்கள், பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் காத்மண்டுவில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேபாளத்தின் பாராளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்ததால் தலைநகர் காத்மண்டுவில் பதற்றம் ஏற்பட்டது. இந்த போராட்டத்தின் போது நேபாள பாதுகாப்பு படையினருடனான மோதல்களில் குறைந்தது 19 பேர் வரை உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து 26 சமூக ஊடகங்களுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.